என்னாச்சுமா? போதும்பா, எனக்கு போதும். கண்ட கண்ட கைஷடன் கிட்டலாம் ஏச்சும் பேச்சு வாங்கிட்டு பழியா கடந்தது ஒருத்தனுக்காக தான். இனிமே என்னால போறதுக்கு முடியாதுப்பா, போறதுக்கு முடியாது. என்னாச்சுமா? நீ இந்த வீட்டுல ஒரு பைசா கூட பிரயோஜனம் இல்லைன்னு புரிஞ்சு போச்சு. நெஞ்சு வலியோட இருக்கிற என்ன நிக்க வச்சு என்னெல்லாம் கேட்டுட்டா தெரியுமா? அட நீ என்னமா நீ இதெல்லாம் போய் குழந்தைகிட்ட சொல்லி குழந்தை மனசை கஷ்டப்படுத்துற? நாம இந்த வீட்டை விட்டு போகணுங்கிறது அவன் பொண்டாட்டியுடைய ஆசை. போயிடுவோம். எங்கதான் போறீங்க? ஏ, எனக்கு மட்டும் வீடு இல்லையா? நம்ம வீட்டுக்கு போறேன். இங்க நடந்தது எல்லாத்தையும் உங்க அப்பாட்ட சொல்லி அழுதாதான் மனசுல இருக்க பாரம் குறையும். ஏண்டி ரோசி, அவ என்ன என்னன்னு சொல்லி கூப்பிட்டா? சூனியக்கார கிழவின்னு கூப்பிட்டா. கேட்டுக்கப்பா, நான் சூனியக்கார கிழவியா? என் புள்ள அந்தோனிக்கு தெரிஞ்சது அக்கு வேற ஆணி வேற பிடிச்சிருவான். இருங்க லட்சுமி, நான் போய் கேக்குறேன். எதுக்குடா போய் கேட்டுக்கிட்டு? அப்புறம் எங்களுக்காக நீயும் திட்டு வாங்க போற. ஐயோ, என் பேத்திய வீட்டுக்கு கூட்டு போலான்னு இருந்தனே, இப்ப என்னையே வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாளே. நான் எத்தனை சர்ச்சுக்கு வேண்டிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ நினைச்சுக்கிட்டு அவங்க குழந்தை திருப்பதி கூட்டிட்டு போய் மொட்டை அடிச்சு காது குத்தி கல்யாணம் பண்ண போறாங்க. பண்ணுவாடி, அவ பண்ணுவா. அவ சாதிக்கிறவதா. அவ நமக்கு எதிரா சவால் விட்டு ஜெயிச்சு காட்டுறா. இவனுக்காவது மான ரோஷம் இருக்கணும். ஐயோ, பீட்டர் ராஜ் குடும்பம் நடு ரோட்ல நின்னு புலம்புற மாதிரி ஆயிடுச்சே. சேசுவே, பஸ்ஸுக்கு நேரமாச்சு, வாமா போலாம். போதண்டா, நீயும் ரோஷமா பேசி பம்பல மாட்டிக்காத. ஐயோ, இப்ப எனக்கு திருப்தி தானே? என் குடும்பத்துல எல்லாரையும் துரத்தியாச்சு, நீ நிம்மதி எடு. நானா துரத்துனேன்? அவங்கதான் காரணம் இல்லாம. என் ஃபேமிலினா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? அவங்கதான் புது புது காரணங்களை கண்டுபிடிச்சு சண்டை போடுறாங்க. தப்பு எல்லாமே அவங்க பேர்ல தான். சரி, இவ்வளவு தூரத்துக்கு வந்த பிறகு நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன். எங்க ஒரு சர்ச்சில் வச்ச என் பொண்ணுக்கு ஞானஸ்தானம் பண்ண போறேன். இதுக்கு யாரோட ஐப்பா எனக்கு தேவையில்லை. அது எப்படி முடியும் மாப்ள? ஏடி, அவன் தான் என்னமோ சொல்லிட்டு இருக்கான், நீ கேட்டுட்டு சும்மா நிக்கிறீங்க. இது எங்க குடும்ப விஷயம், நீங்க தலையிட வேண்டாம். தலையிடுறதுக்கு அதிகாரம் இருக்கு. அவளுக்கு தாய் கிடையாது. அந்த தாய் ஸ்தானத்துல நான் இருக்கேன். கிழிச்சிங்க. லட்சுமி கர்ப்பமா இருக்கா, உதவிக்கு வாங்கன்னு சொன்னப்போ நாங்க அவளை தலைமுழுகியாச்சு சொன்னீங்களே, அப்ப எங்க போச்சு தாய் ஸ்தானம்? அதுக்காக ஒரு பிச்சைக்கார கிழவி எங்க அண்ணாவை அடிக்கிறதா? லட்சுமி, இவங்களை கொஞ்சம் மரியாதை பேச சொல்லு. ஏன் பேசணும்? உங்க அம்மாவுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எங்க அத்தைக்கும் இருக்கு. நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஆடுங்கன்னா நாங்களும் எங்க இஷ்டத்துக்கு ஆடத்தான் செய்வோம். சும்மா மிரட்டாதீங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என் பொண்ணு அடிக்கிறானே, யாரும் கேட்கறதுக்கு இல்லையா? ஐயோ, இது ஒண்ணுதான் பாக்கி இருந்தது. அதையே ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, ஏன் ஒரு அடியோட நிறுத்திட்டீங்க? இன்னும் அடிங்க, நல்லா அடிங்க. மனுஷனா இருந்த நீங்க இப்ப மிருகமா ஆயிட்டீங்க. அடிங்க, நல்லா அடிங்க. என்ன ஐயர, மூட்டை முடிச்சு 6 மணி பெட்டியோட எங்க கிளம்பிட்டீங்க? சோமு, கலகலன்னு சதா சிரிச்சுட்டு இருந்த அவன் முகத்துல இப்பெல்லாம் கவலையும் வேதனையும் தாண்டா தெரியறது. அவன் மனசு கஷ்டப்படும் போது அதை பார்த்து என் மனசு புழுவா துடிக்கிறது. என்னால தாங்கிக்க முடியல, அதான் புறப்பட்டுட்டேன். தலைவிதியை பாத்தீங்களா சம்பந்தி? பீட்டர் ராஜ் சகாய்மேரி வம்சத்துல வந்த குழந்தையோட நெத்தில சாம்பல பூசி இந்து குழந்தையா மாத்த பாக்குறாங்க. இதுக்கு போய் ஏன் மாதிரி வருத்தப்படுற? குழந்தைய சர்ச்சுக்கு தூக்கிட்டு போய் ஞான ஸ்நானம் கொடுத்தா நம்ம குழந்தை ஆயிட்டு போகுது. அதுக்கு தாமஸ் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டான். சம்மதிக்க வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா குழவி கொட்டுற மாதிரி கொட்டி சம்மதிக்க வைக்கணும். இப்ப எப்படி முடியும்? நாம இங்க இருக்கிறோம், தாமஸ் அவங்க கிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கான். எட்டி இருந்தா உறவை வெட்டி பிரிக்க முடியாது. ஒட்டி உறவாடுனா தான் நாம நினைச்சது நடக்கும். அதுக்கு ஒரு வழி இருக்கு. எப்படி? தாமஸ், என்ன? அம்மாக்கு நெஞ்சு வலி அதிகமா இருக்கு, உன்னை உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க. அப்படியா? நீங்க சீக்கிரம் புறப்படுங்க சார். இல்ல, எச்சமிட்ட கேட்காம. அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நீங்க புறப்படுங்க, நாங்க சொல்லிக்கிறோம். போங்க சார். வா. ஜூலி, ஜூலி, ஜூலி. ஐயோ, அம்மா வாயா, நல்லா இருக்கிறியா? என்ன தள்ள கட்டு? நெஞ்சு விழுந்தனே சொன்னேன்.
நெஞ்சு வலிதான்பா. பேசாம படுத்திருக்க வேண்டியது தானே. கீழே ஏதோ சத்தம் கேட்டு இருக்குது. நீதான் வந்துட்டியோ என்னவோன்னு ஓடி இருக்கிறா. டமார்னு கீழே விழுந்து தலையில அடிபட்டுருச்சு. எப்படியோ நீ வந்து என்னடி இது? என்ன என்னங்க அத்தை இது? அம்மாவுக்கு நெஞ்சு வலின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு வர சொன்னீங்க. இங்க வந்து பார்த்தா அம்மா தலையில கட்டு கட்டிட்டு படுத்துட்டு இருக்காங்க. நாடகம் நடத்தினாலும் ஒழுங்கா நடத்தணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? உங்க அம்மா ஜூலின்னு கூப்பிட்டு குடுக்குடு கிளறங்கனா சாடு குடுன்னு சரிக்கு விழுந்துட்டா அதுக்கு என்ன செய்ய சொல்ற? அத்தை, ஒரே ஒரு சின்ன போய் சொன்னதுனால கர்த்தர் அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்திருக்காரு. இதுல நானும் சேர்ந்திருக்கிறதுனால எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. ஆடா, இதுக்கு போய் நீ ஏண்டி பயப்படுற? ஊதுபத்திய மெழுகுவத்தி ஆகிறதுக்கு முயற்சி பண்றான். கர்த்தர் இதுக்கு ஆசீர்வாதம் தாண்டி பண்ணுவாரு. பார்த்து நடக்க கூடாதாமா? இப்ப எப்படி இருக்கு? என் புள்ள நீ வந்துட்டல்ல, நாளைக்கே எந்திரிச்சு நடந்த மாட்டேன். அட போப்பா, தம் பேத்திக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க கூடாதுன்னு உன் பொண்டாட்டி என்னைக்கு சொன்னாலோ அன்னையில இருந்து உங்க அம்மாவுக்கு நெஞ்சு வலி அதிகமா போச்சு. ஏன்னா அம்மா ஏகப்பட்ட சர்ச்சில் வேண்டி இருக்காங்க. அது நடக்கலன்னா உன் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அம்மா பயப்படுறாங்க. ஆள் ஆளுக்கு ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏன் பொண்ணுக்கு நம்ம ஒரு சர்ச்சில் வச்சு ஞானசானம் பண்ணோம், அவ்வளவுதானே? அப்படியே செஞ்சிடறேன். சாபாஷ். இப்பதான் நீ என் புள்ள. நீ ஒண்ணுமே கவலைப்படாத. ஞானஸ்தானத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நான் பண்றேன். நீ போய் சாப்பிடியா? இல்ல, நான் வீட்டுக்கு போனோம். ஏன்பா, இதுவும் உன் வீடு தானே? அதுக்கு இல்லம்மா, லக்ஷ்மி வீட்டுல தனியா இருப்பா. 2 நாள் முன்னாடி கை நீட்டி வர அடிச்சிட்டேன். சரியா பேசவும் இல்ல. அதனால அந்த மகாராணி ஒண்ணும் தேஞ்சு போயிட மாட்டா. உங்க அப்பா கூட தான் என்ன எத்தனையோ முறை பெல்ட்டால அடிச்சிருக்காரு. அதுக்கு இல்லம்மா. ஐயோ ஐயோ ஐயோ, நெஞ்சு வலிக்குதே. தாமஸ், உங்க அம்மாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. நீ போறேன்னு சொல்லுதும் அவளுக்கு நெஞ்சு வலி அதிகமாயிருச்சு. ஒரு 2 நாள் இருந்துட்டு தான் போயேன்டா. அதுக்கு இல்லப்பா, லக்ஷ்மி அங்க தனியா. நம்ம ரோசி அனுப்பி இங்க உள்ள நிலையெல்லாம் எடுத்து சொல்லி 2 நாளைக்கு உண்டான துணிமணி எல்லாம் எடுத்து வர சொல்லிடுறேன். நீ போ. போதுமாப்பா, போய் சாப்பிடு. அடே, அங்க போய் என்ன கேட்க போற? அவன் இங்க 2 நாள் தங்க போறான். துணிமணி எல்லாம் குடுன்னு கேட்க போறேன். ஆடி பாவி, இதுக்காகவா பிளான் பண்ணி அவனுங்க நான் தங்க வச்சேன்? பின் என்ன செய்யணும்? அத்தை, இது தாமஸுக்கு தெரிஞ்சா? ஆட நீ ஒண்ணு. ரூபா நாணயத்துக்கு ஒரு பக்கம் மட்டும் தான் இருக்கு, இன்னொரு பக்கம் இருக்குல்ல. அந்த பக்கத்தை நீ கவனி, இந்த பக்கத்தை நான் கவனிச்சுக்கிறேன். புறப்படு போ. தாமஸ் மாஸ்டர் வீட்ல இல்லையா? சோ மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு 2 பேரும் ஊருக்கு போயிருக்கீங்கல்ல நினைச்சோம். ஏதோ மாஸ்டர் கூட டிரான்ஸ்பர் கட்டதா டிஓ ஆபீஸ்ல பேசிக்கிட்டாங்க. டிரான்ஸ்பரா? ஆமா. ஏன், அது கூட உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கும் தாமஸ் சாருக்கும் ஏதாவது தகராறா? எப்ப வந்தீங்க? நல்ல வேளை, ஏன் வந்தேன்னு கேட்காம எப்ப வந்தேன்னு கேட்டியே. ரொம்ப சந்தோஷம். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன எப்படி பேச சொல்ற? அத்தைக்காரியோட சேர்ந்து அவமானப்படுத்தி அனுப்பிச்சோமே, மானமே இல்லாம மறுபடியும் திரும்பி வந்து நிக்கிறாளேன்னு மலப்பா இருக்கா? என் தம்பியோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போகத்தான் வந்தேன். ஏன், அவர் அங்க 4-5 நாள் தங்க போறாரா? 4-5 நாள் இல்ல, நிரந்தரமா அங்கதான் தங்க போறான். நிரந்தரமாவா? ஆமா. டைவர்ஸ் நோட்டீஸ் வரும், படிச்சு பார்த்துட்டு பிரேம் பண்ணி வச்சுக்க. விவாகரத்தா? என் தம்பிக்கு எங்க ஜாதியிலேயே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுக்கு அவனும் ஒத்துக்கிட்டான். இருக்காது, இருக்கவே இருக்காது. நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன பழி வாங்க பாக்குறீங்க. கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க மதம் மாறினாத்தான் கல்யாணம் செஞ்சுக்குவாங்க. ஆனா அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு என் கழுத்துல சிலுவையை பாட்டாம எங்க சம்பிரதாயப்படி என் கழுத்துல தாலி கட்ட என் புருஷனா என்ன பிரிஞ்சு வாழ முடிவு செஞ்சிருக்காரு. நீங்களே போய் சொல்றீங்க. என்னது, நாங்க போய் சொல்றோமா? பின்ன எதுக்கடி துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வர சொல்றான்? பிரிஞ்சு வாழ மாட்டானா? பைத்தியக்காரி. கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்புறோம். உன் அத்தைக்காரி இருக்காளே ஒரு வாழா வெட்டி பிசாசு, அவளையும் அழிச்சுக்கிட்டு வா. 2 பேருமா வந்து நல்லா சாப்பிட்டுட்டு போங்க.
இவங்க எல்லாம் இங்க எதுக்கு வந்திருக்காங்க? நான் என்னத்த கண்டேன், ஏதோ குழந்தைக்கு புண்ணியாஜனமா உங்க அத்தை தான் லெட்டர் போட்டு இவாளெல்லாம் வர வச்சிருக்கா. புருஷனே இல்லைன்னு ஆயிடுச்சு, புண்ணியாதனம் தான் குறைச்சலா? முதல்ல இவங்கள வெளியே போக சொல்லுங்க. வாசல்ல நடந்ததெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன், அதுக்காக புண்ணியாதனத்தை நிறுத்திட முடியுமா என்ன? போச்சலடி அவளுக்கு இன்னும் நாம சளைச்சவா இல்ல. நீ மட்டும் உம்மன் ஒரு வார்த்தை சொல்லு, என் புள்ள சுப்புனியே உனக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டி. மாமி, வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. எங்க அப்பாவோட கூட பிறந்தவங்களாச்சேன்னு பாக்குறேன். இல்ல லட்சுமி, ஒரு பொண்ணுக்கு சொந்தம் பந்தம் எல்லாமே அவ புருஷன்தான். இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? என்ன விரும்பி கட்டிக்கிட்டவரு என்ன விட்டுட்டு போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு எந்த பந்தமும் வேண்டாம், சொந்தமும் வேண்டாம். நானு என் குழந்தையும் அனாதையா செத்து அழிஞ்சு போயிடுறோம். இங்க இருந்து போயிடுங்க. என் பணத்தை பார்க்க கூட வராதீங்க. போயிடுங்க, போயிடுங்க. ஐயோ அண்ணா, பாத்தலா அவன் எப்படி பேசிட்டு போறான்னு பாத்தலா? ஐயோ இயேசுவே, ஐயோ. என்னம்மா, என்னாச்சு? தாமஸ், நீ ஜாதியை விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால ஏற்பட்ட தலைகுனிவை ஏற்கனவே நாங்க தாங்கிக்கிட்டோம். இப்ப உனக்கே தலைகுனிவு ஏற்பட போதே, இது எப்படிரா தாங்கிக்க போற? அட விடுமா, ஒருத்தனை கட்டிட்டு ஒரு பிள்ளைய பெற்று ஒரு பொட்டச்சுக்கு இன்னொரு மாப்பிள்ளை கிடைக்கும் போது என் தம்பிக்கு என்ன ராஜா வட்டம் இருக்கான். இருந்து என்னடி பிரயோஜனம்? அவளை கட்டிக்கவாது அவ அத்தை பையன் சுப்புனி இருக்கிறான், என் மகனுக்கு யாருடி இருக்கிறா? ஓஹோ, அந்த தைரியத்துலதான் மாத்து துணி வாங்க போன என் மருமக கிட்ட நான் புருஷன் உடனே முடிச்சுக்கிறேன்னு சொல்லி அனுப்புறான் அந்த ஓடுகாலியே. என்ன இதெல்லாம் ஆள் ஆளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கீங்க? இத பாரு தாமஸ், உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் ஒத்து வர மாட்டேங்குதா? அவ இனிமே உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அவ உன்னை விவாகரத்து பண்ண போறேன்னு சொல்லி உன் துணிமணியில என் மூஞ்சில தூக்கி எரிஞ்சிட்டா. என்னது விவாகரத்தா? லட்சுமியா? என்னையா? டேய் நில்றா, எங்கடா போற? நேரா அவகிட்ட போய் என்ன விவாகரத்து பண்ண போறியாமே? நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சுக்கன்னு மன்னிப்பு கேட்க போறியா? அது இல்லப்பா, அவள ஒரு 4 வார்த்தை கேட்டு வந்துடுறேன். டேய் நில்றா, அவ ஒரு பொம்பளை, அவளுக்கே அவளு தைரியம் இருக்கும்போது நீ ஒரு ஆம்பளை தைரியமா நிக்க வேணாம். அதுவும் நீ பீட்டராஜோட புள்ளடா. ஓடுகாலி ஓடுறவன் இவன் பின்னால போறான். போடா உள்ள. அப்பா நான் போடா உள்ள. என்ன யோசிக்கிற லட்சுமி? எதுவா இருந்தாலும் என்கிட்ட மனம் விட்டு பேசலாம். இந்த கல்யாணத்துக்கு எங்க அப்பா அத்தை எங்க குடும்பத்துல இருந்து யாருமே சம்மதிக்கல. உங்களுக்கே தெரியும். கோயில் இருக்கிற அந்த தெய்வமே பக்தனை ஏத்துட்ட பிறகு கோபுரத்தில் இருக்கிற பொம்மை பத்தியும் குருக்களை பத்தி எல்லாம் நீ ஏன் கவலைப்படுற? நான் ஒண்ணு தெய்வம் இல்லைங்க. இனிமே நீங்க தான் தெய்வமா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அதுல சின்ன மாற்றம் ஏற்பட்டாலும் என்னால தாங்கிக்க முடியாது. என் உயிருள்ள வரைக்கும் உன் நம்பிக்கைக்கு பாத்திரமா இருப்பேன். சத்தியம். லட்சுமி, லட்சுமி. யாரது? என்னப்பா? கதவு திறங்க. எதுக்கு? லட்சுமி பார்க்கணும். அவளை இப்ப பார்க்க முடியாது. ஏன்? என்ன ஏன்? அவ உன்னை பார்க்க விரும்பல. அதத்தான் ஏன் அவகிட்ட கேட்கணும். அதே என்கிட்ட கேளு. உங்ககிட்ட ஏன் கேட்கணும்? உங்களை கேட்ட காதலிச்சேன், உங்களை கேட்ட கல்யாணம் பண்ணிட்டேன், இல்ல உங்களை கேட்ட புள்ள பெத்தேன். சட்டப்படி நான் அவளுக்கு புருஷன், அந்த குழந்தைக்கு தகப்பேன்.
என்ன தடுக்கிறதுக்கு யாருக்கு எந்த உரிமையும் கிடையாது. அந்த உரிமை எல்லாம் உங்க அக்கா இங்க வந்து பொட்டி தூக்கிட்டு போனாலே அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. உனக்கும் லட்சுமிக்கும் எந்த உறவும் கிடையாது. அதுக்கு ஒரு முடிவு கட்டதான் நான் இப்ப வந்திருக்கேன். லட்சுமி, 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 நான் உங்க பக்கத்துல முழிக்க தயாரா இல்ல. இல்ல இல்ல இல்ல. காதல விழுந்தது இல்ல. லட்சுமி, கொஞ்சம் தயவு செய்து கதவை தருவேன். உங்களால நான் பட்டதெல்லாம் போதும். எனக்கு எந்த உறவு வேண்டாம். எனக்கு தொந்தரவு பண்ணாதீங்க. இனிமே நான் ஒண்ணு சொல்ல வேண்டியது இல்லையே. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. லட்சுமி, அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டியா? நான் ஒரு ஆம்பளேடி, பீட்டர்ராஜோட பையன். இனிமே எனக்கு உனக்கு எந்த ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. புடி. லட்சுமி, ஆசை விழுதுகளில் மணி ஊஞ்சலிட்டு ஆடி கிடந்ததம்மா ஒரு சோடி கிளி. ரெண்டும் ஓடி பிரிந்ததம்மா இன்று வேறு வழி. சாதி விட்டு சாதி வந்து காதலிச்ச பாவமிதா. என்ன சொல்ல ஏது சொல்ல காலம் செஞ்ச கோலமிதா. மரத்துலதான் ஒரு கூடு கட்டி நித்தம் ஆடி கிடந்ததம்மா ஒரு சோடி கிளி. ஒட்டுறவு பாசந்தான் ஊழலுக்கும் சிலுவைக்கும் தான் உண்டாச்சு. நேற்று வர காதல் தான் இன்று முதல் மோதல் தான். பைபிளுக்கும் கீதைக்கும் தான் வந்தாச்சு. பகை மரம் என்ற பெயரால உருவாச்சுது. அன்பு மனம் ரெண்டும் அதனால பிரிவாச்சுது. இது தவறென்று எவர் சொல்வது? ஆலமரத்துலதான் ஒரு கூடு கட்டி நித்தம் ஆடி கிடந்ததம்மா ஒரு சோடி கிளி. வத்தி குச்சி இல்லாம பத்த வச்சு பார்த்தாங்க. பத்த வச்ச சிறு பொறிதான்
தீயாச்சு. சொந்தங்களும் துண்டாக சோகங்களும் உண்டாக சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தோதாச்சு. இங்கு விடியாத இரவேதும் கிடையாதம்மா, வானம் ஒரு போதும் இரண்டாக உடையாதம்மா, உண்மை உறவென்றும் பொய்யாகுமா? ஆலமரத்திலதான் ஒரு கூடு கட்டி நித்தம் ஆசை விடுதுகளில் மணி ஊஞ்சலிட்டு ஆடி கிடந்ததம்மா ஒரு சோடி கிளி, ரெண்டும் ஓடி பிரிந்ததம்மா இன்று வேறு வழி. சாதி விட்டு சாதி வந்து காதலிச்ச பாவமிதா, என்ன சொல்ல ஏது சொல்ல காலம் செஞ்ச கோலமிதா. ஆலமரத்திலதான் ஒரு கூடு கட்டி ஓடி பிரிந்ததம்மா இன்று வேறு வழி. ஏமா என்ன அவசரமா கூப்பிட்டியாமே? ஏன் அழுகுற? இந்த குழந்தைய என் புருஷ வீட்டுல ஒப்படைச்சிட முடியுமா? எது? குழந்தைய புருஷன்கிட்ட ஒப்படைக்கணுமா? உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு அவரே இல்லைன்னு ஆயிட்டதுக்கு அப்புறம் இந்த வாழ்க்கை எதுக்கு? ஆசைய ஆரம்பிச்ச என் வாழ்க்கைதான் அவசரமா முடிஞ்சு போச்சு. அவசரமா பிறந்த இந்த குழந்தையாவது அவர் இஷ்டப்படி வளரட்டும். என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. விவரமா சொல்லுமா. என்ன எதுவும் கேட்காதீங்க, நான் சொல்றது செய்யுங்க. என்னங்க குழந்தைக்கு பார். ஐயோ லட்சுமி, அண்ணா, தாமு, ஓடியாங்களே. லட்சுமி, என்ன பண்ணிட்டு நீ? சோத்திரம் சோத்திரம். என்னம்மா சந்தோஷமா? மறுபடியும் ஐயோ சேசுவேன தலைய ஒரு பக்கம் சாட்சிக்க மாட்டியே? ஏமாமா பாதிரியார் எல்லாம் வந்துட்டு போறாங்க. அது வந்து மாப்பிள்ள இருங்க, நான் சொல்றேன். அது ஒண்ணு இல்லைங்க. வர வெள்ளிக்கிழமை தாமஸ் பொண்ணுக்கு ஞான ஸ்நானம் பண்ண போறாங்க. அதான் பாதிரியார் எல்லாம் வந்துட்டு போறாங்க. சாபாஸ். என்னடா நம்ம தாமஸ் பிராமண பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு கிறிஸ்துவ மதத்துல ஒரு கரும்புள்ளி வச்சுட்டானே, இது எப்படா அழிக்க போறேன்னு நினைச்சேன். ஆனா என் பொண்டாட்டி நீ அழிச்சிட்ட. உன்னை கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கு. இந்த இதை புடி. குறி பையா ஏண்டி உதவி பண்ணு நினைச்சு வச்சா அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு வச்சுட்டு வந்து நிக்கிறியா?
ஏன் மாமா அப்படி காட்டு பிராண்டி திறமை நடந்துக்கிறீங்க? வாயா, எது காட்டு மிராண்டித்தனம்? காரணத்தோட என் பொண்டாட்டி நான் அடிச்சது காட்டு மிராண்டித்தனமா? காரணமே இல்லாம உன் பொண்டாட்டி கன்னத்துல கை நீட்டி அடிச்சியா, அது காட்டு மிராண்டித்தனமா? ஜாதி மதம் பார்க்காம அந்த பொண்ணை நீ ஏத்துக்கும் போது உன் மேல எனக்கு ஒரு மரியாதையே ஏற்பட்டது. அதே மதத்தை காரணம் காட்டி அந்த பொண்ணை விவாகரத்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்தீங்க. அதை நினைக்கும் போது மூஞ்சில முழிக்கிறத பாவம்னு நினைக்கிறையா? என்ன உளறீங்க? விவாகரத்தை நான் கேட்டேனா? அவதானே முதல்ல அக்கா கிட்ட சொல்லி அனுப்பிச்சா. யாருகிட்ட? அக்கா கிட்ட. அக்கா கிட்டயா? வாங்க 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 வாங்க. இந்த பைய கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? ஏய் திரும்படி, நீலு கண்ணீர் வலிச்சு ஓங்கி விட்டுருவேன். அங்க என்ன நடந்தது, இல்ல என்ன நினைச்சு நீ போனையோ அந்த விவாகரத்தை எனக்கு உனக்கு நடக்க சொல்லு. அது வந்து ஆ, நான் தான் ஆ, தாமஸ் கிட்டையும் லட்சுமி கிட்டையும் ஆ. ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாகரத்து பண்ண போறாங்கன்னு மாத்தி மாத்தி சொன்னேன். ஏய், எதுக்கு அப்படி செஞ்ச? என் பொண்டாட்டினால ஒரு குடும்பம் அழிஞ்சதுன்னு இருக்கக்கூடாதே, சொல்லு. அப்படி சொன்னதா தாமஸ் நம்ம வீட்டோடயே இருப்பான்னு உங்க அம்மா தான் சொல்ல சொன்னாங்க. ஏக்கா, உனக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்? இல்ல லட்சுமி தான் ஏதாவது பாவம் செஞ்சலா? என் குடும்பத்திலேயே இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விட்ட. உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு என்னையே நம்பி வந்த ஒரு பொண்ணை நான் என்னெல்லாம் சித்திரவதை செஞ்சேன். ஒண்ணு தாமஸ், ஹலோ, யாரு தாமஸா? உன் பொண்டாட்டி லட்சுமி தற்கொலை பண்ணிக்க போனா அவளை புடிச்சு ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டு இருக்கோம். நீ வந்து சேரு. எவன்டா அவன் ஆட்டோ மேல மோதினவன்? புது வண்டி வாங்கி பூஜை போட்டு இப்பதான் கொண்டாட இறங்குறாக்கில. ஐயோ, தெரியாம பண்ணிட்டேன். ஓ, பஸ் பாத்தியா? என்ன மன்னிச்சிருக்க. என் வைஃப் ஹாஸ்பிடல் இருக்கா, எனக்கு அர்ஜென்டா போணும் ப்ளீஸ். உன் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல் எனக்கு நான் முதல்ல என் வண்டி போய் சொல்லிட்டு போடா. உனக்கு என்ன வேணாலும் நான் பண்ணி கொடுக்குறேன். எனக்கு அர்ஜென்டா போணும் ப்ளீஸ், என்ன விட்டுரு. ப்ளீஸ், என் வைஃப் ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கா, அதனாலதான் நான் ஏதாவது தப்பு பண்ணி தான் மன்னிச்சு. சோமு, சோமு, என் லட்சுமி, சோமு. மாமா, லட்சுமி எப்படி இருக்கா? சொல்லுங்க மாமா, லட்சுமி எப்படி இருக்கா? லட்சுமி, நான் வந்திருக்கேன் லட்சுமி. கண்ணை திறந்து பாரு லட்சுமி. என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ல ப்ளீஸ். லட்சுமி, லட்சுமி ப்ளீஸ்.
லக்ஷ்மி, மத்தவங்க யார பத்தி நான் கவலைப்படல. ஆனா உங்க பிரிவை மட்டும் என்னால தாங்கிக்க முடியல. அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். என்ன மன்னிச்சுங்க. மாப்பிள்ளை, என் பொண்ணு. தாமஸ், தம்பி ஆச்சரியப்படாத. நானும் அந்தோணியும் சேர்ந்து 2 குடும்பத்தையும் சமாதானப்படுத்திட்டோம். ரொம்ப சந்தோஷம். சந்தோஷத்தோட சந்தோஷமா இதையும் கேட்டுக்கப்பா. உன் குழந்தைக்கு வர்ற வியாழக்கிழமை இவங்க முறைப்படி ஞானஸ்தானமா, என்னது? வெள்ளிக்கிழமை அவங்க முறைப்படி காது குத்து கல்யாணமா. அது எப்படி முடியும்? எங்க முறைப்படி வியாழக்கிழமை அன்னைக்கு முதல்ல காது குத்து கல்யாணத்தை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்க முறைப்படி ஞான ஸ்நானமோ என்ன ஸ்நானமோ என்னமோ பண்ணீங்க. என்னன்னா என்ன நொன்னா? முதல்ல வியாழக்கிழமை ஞானஸ்தானம் தான் பண்ணணும். அது எப்படி முடியும்? முதல்ல நாங்க தான் காது குத்து கல்யாணம் பண்ணுவோம். முதல்ல ஞானஸ்தானம் தான் பண்ணணும். நீங்கெல்லாம் வாழ்ந்து முடிச்சிட்டீங்க. நாங்க இப்பதான் வாழ்க்கையில முதல் படியை எடுத்து வச்சிருக்கோம். முதல் படியிலே காலம் முடிச்சிடாதீங்க. என் குழந்தைக்கு அப்பா அம்மா அவங்க அன்பு மட்டும் போதும். தாமஸ், சாரிப்பா, நான் யாரு மனசையும் புண்படுத்த விரும்பல. நீங்க எல்லாருமே எனக்கு வேணும். ஆனா ஒரு லிமிட் வரதான். எங்களோட சந்தோஷமான வாழ்க்கை உங்க வரவினால சங்கடமான வாழ்க்கையாவா? உங்க வரவு மட்டும் இல்ல, உறவு கூட எனக்கு தேவையில்லை. என் குழந்தை எந்த மதத்துல வளர்றாங்கிறத விட எங்க குழந்தையா வளரணும், அதுவே எங்களுக்கு போதும். அமெரிக்காவுக்கு போனா அமெரிக்காரனை பார்க்கலாம், இங்கிலாந்துக்கு போனா இங்கிலீஷ்காரனை பார்க்கலாம், பிரான்ஸுக்கு போனா பிரெஞ்சுக்காரனை பார்க்கலாம். ஆனா இந்தியாவுல ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லிம், தமிழன், தெலுங்கன், பஞ்சாபி, குஜராத்தி என்னதெல்லாம் அப்படிப்பட்ட மதங்களோட தான் வாழணும்னா அது எங்களுக்கு தேவையில்லை. நாங்க மதங்களோட வாழ ஆசைப்படல, மனசோட வாழ ஆசைப்படுறோம். எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். சபாஷ், இப்பதான்டா நீ மனுஷன். எப்ப இந்த முடிவுக்கு வந்தியோ இனி நீ சந்தோஷமா தான் இருப்ப. யாராவது பார்த்தா போறாங்க. யாரு பார்க்க போறா? இருக்கிறதுல தான் போயிடுச்சே. அப்புறம் நம்ம புருஷிதா அப்படியே கொஞ்சம் திரும்பிக்க. எதுக்கு? அடுத்த முயற்சிக்கு இப்ப நம்ம மனசு ரெண்டும்